அருட்பாவுரை நடை பேருபதேசம் விளக்கங்கள். இது வள்ளல் பெருமான் தன் கைப்பட எழுதியதன்று. அவர் அணுக்கத் தொண்டர் தொகுத்து வழங்கியது. நடந்த குறிப்பின் விவரம் எனத்தான் எழுதி இருக்கிறதே அல்லாமல் அடிகள் தம் கைப்பட எழுதவில்லை. எதில் எல்லாம் அவர் சிதம்பரம் இராமலிங்கம் என கையொப்பம் இட்டிருக்காரோ அதுதான் அவர் எழுதியது ஆகும். இது வள்ளலார் ஆன்ம நிலையைப் பற்றியும் அந்நிலைக்கு வாருங்கள் என்று எல்லோரையும் அழைப்பதுதான். 1. சாலைக்கு செல்ல கொஞ்ச நாட்களாகிய 10 தினம் இருக்கிறது என்கின்றார். இதில் 10 என்பது நாட்களை குறிக்கவில்லை. 8 கூட்டினால் வரும் 10 குறிக்கின்றார். 10 என்பது ஆன்மாவை குறிக்கும். ஆன்ம நிலைக்கு ஏறி வரவும் என அழைக்கிறார். 2. திரை விளக்கங்கள் யாவும் ஆன்ம தரிசனம் குறித்துத்தான். அவைகள் மும்மலம் குறிப்பது. என்னை ஏறாநிலை மிசை யாதெனில் தயவு, அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். இங்கு ஏறாநிலை என்பது 36 தத்துவங்களைக் கடந்த ஆன்ம நிலையே. ஏன் எனில் ஆன்மாதான் 36 தத்துவங்களைக் கடந்து தனித்து நிற்கிறது. இங்கு தயவு, ஒருமை என்பதெல்லாம் ஆன்மாவைக் குறிக்க வந்ததாகும். சமயம், மதம் சடங்குகளையெல்லாம் கடந்தது ஆன்மா என்பதால் அவைகளில் சிறிதும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றார். எல்லோர்க்கும் தாய், தந்தை முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமான உதவி கொடுக்கும்படியான இடம் இது என்று சித்தி வளாகத்தை குறிப்பிடுகின்றார். இதில் சித்தி வளாகம் என்பது ஆன்ம நிலையையும் ஆன்ம அனுபவத்தையும் குறிப்பதாகும். கருணையும் சிவமே போருளெனக் காணும் காட்சியும் பெருக என்று கூறுவதில் கருணை ஆன்மா என்பதாகும். ஞானத்தில் யோகமாகிய நிராசை என்னும் 15ஆம் படி வரும் என்று கூறுவதும் ஆன்ம நிலையைத்தான். ஏன் எனில் ஆன்ம நிலையை அடைந்தால் நிராசை தானாகவே வந்துவிடும். முதலில் ஆண்டவர் தெரிவிக்க வேண்டியதை கண்டமாக தெரிவிப்பார், உரிமை வந்த பின் அகண்டமாக தெரிவிப்பார். இதில் உரிமை என்பது ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமையைத்தான், அதாவது ஆன்ம நிலையைத்தான். கண்டம் என்பது துண்டு துண்டாக, சிறிது சிறிதாக. அகண்டம் என்பது முழுமையாக. ஜீவநிலையில் சிறிது சிறிதாக தெரிவிப்பார், ஆன்ம நிலையில் முழுமையாக தெரிவிப்பார். ஜீவநிலையில் நம் அறிவு அற்ப அறிவானதாக விளங்கும். ஆன்ம நிலையில் அறிவு முழுமையாகையால் அண்டங்களைக் கடந்து விளங்கும். இதைத்தான் முதலில் எனக்கு அற்ப அறிவு இருந்தது, இப்பொழுது என்னறிவு அண்டங்களைக் கடந்து விளங்குகின்றது என்று கூறுகின்றார். பேருபதேசம் முழுமையுமே வள்ளலார் ஆன்ம நிலையைப் பற்றியும் ஆன்ம அனுபவங்களைப் பற்றியுமே எடுத்துக் கூறி அந்நிலைக்கு நம்மை அழைக்கின்றார். வள்ளலாரின் 6 திருமுறைகளையும் சுருங்க கூற வேண்டும் என்றால்: 1. ஜீவ நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு ஏறு. 2. ஆன்ம நிலையிலிருந்து சிவநிலைக்கு ஏறு, சிவமாகவே மாறு, அவ்வளவே. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமேலேற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. இதில் எல்லாவற்றையும் என்றால் என்னென்ன? ஜீவ, தேக, போக சுதந்திரம். அதாவது உடல், பொருள், ஆவியால் உண்டாகும் சுகபோகம். இது தவிர அசைவு, இருமை, ஜாதி சமய மத வேற்றுமைகள், 36 தத்துவம், மூவாசை, பசி, தாகம், பெண்போகம், நித்திரை. இதெல்லாம் இவர் விட்ட மாதிரி நாமும் விட்டால்தான் அவர் அடைந்த உயர்நிலை நாமும் எண்ணிப் பார்க்க முடியும். இல்லை எனில் கனாமயம்தான். நன்றி.